காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் அன்பான வணக்கங்கள். தாங்கிற அகம்பாவம் கர்வம் போயிட்டாலே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு இன்சிடெண்ட். மகாபெரிவாளை பார்க்க அடிக்கடி ஒரு பெரிய பணக்கார டாக்டர் ஒருத்தர் வருவார். எல்லாம் விலை உயர்ந்த பழங்கள் அது இதுதான் வாங்கிட்டு வருவார், அடிக்கடி வருவார். அந்த மாதிரி ஒரு தடவை இந்த கும்பகோணம் பக்கத்தில் அவர் பெரியவாளை தரிசிக்கிறதுக்காக வந்தபோது அங்கே அணுகு தொண்டர் ஒருத்தர் இருந்தார். அந்த அணுகு தொண்டருக்கு தெரியும் இவர் அடிக்கடி வரவர்னு. ஸோ அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருந்தார். பேச்சு கொடுக்கும்போது பெரியவா பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. அணுகு தொண்டர்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும், தரிசனத்துக்கு ரெடி ஆகிடுவேன் அப்படின்னா. அவர் சொன்னார், இங்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன், நான் ரொம்ப காஸ்ட்லி பழங்கள் தான் வாங்கிட்டு வருவேன் இல்லையா, அதை பெரியவா பிக்ஷை பண்ணவங்களுக்காக வாங்கிட்டு வரேன். அதை பெரியவாளை தவிர அருண்டி சாப்பிட்டா பரவாயில்ல, கூட நிறைய பெருச்சாளிகள்லாம் சாப்பிட்டு போகணுன்னு உள்ளூர எனக்கு இதுவாக இருக்குது, அது நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், மற்ற பெருச்சாளிகள்லாம் சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டார். அணுகத்தில் ஒரு மாதிரி பார்த்தார், அவளை சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் டைம் வந்தபோது இவர் கியூவில் நின்று எல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்காக பழங்கள்லாம் கொண்டு முன்னாடி வச்சார். வச்சோடனே பெரியவா அவர் பார்த்துட்டு, ரொம்ப நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருக்க, உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது நிறையா, அதை வேணா வெயிட் பண்ண வந்துடுறேன். ஸோ 2 மணி நேரம் காக்க வச்சார். மற்ற எல்லோரும் தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டார், வா, எல்லாம் வசந்த பழங்களாக வாழ்ந்துருக்க வழிய உன் மனசு ரொம்ப வசந்த தெரியலையே அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டித்து. என்ன பெரிய அவசரம்? ஆமாம், நீ நிறையா பழங்கள்லாம் வாங்கிட்டு வர, என்ன இல்லைங்கள, அதை எங்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமே அது என்னோடதுன்னு ஆகிடுது, உன்னோடதுன்னு இல்லை. அது எங்கிட்ட என்னோடதுன்னு ஆனதுக்கப்புறம் நான் அதை நீ அது உன்னோடதுன்னு நினச்சிட்டு அதை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சரி, உன்ன மாதிரி நிறைய பேர் இல்லைன்னமோ வாங்கிட்டு வரா, ஏகப்பட்டது வருதுங்க, எல்லாத்தையும் நான் ஒருத்தனே சாப்பிட முடியுமோ? முடியாதோ இல்லையோ? புரிஞ்சுட்டியா? என்னையே நம்பி நிறைய பேர் தன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கேயே உழைச்சின்னு இருக்கா. அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு இந்த சன்னியாசிக்கிட்ட என்ன இருக்குது? இவா தரதெல்லாம் தான் தர முடியும். என்ன என்ன அம்மா, இல்லை பெருச்சாளிகள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியாமே நீ, அப்படின்னா முதல் பெருச்சாளி நான் தானேடா, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா அவ்வளோதான் குப்புன்னு வேர்த்து கொட்டுச்சு. பெரியவா தெரியாதனமாக இது வாய்ந்த வரையும் பேசிட்டேன், இனிமேல் நான் பேச மாட்டேன் பெரியவா, என்னை மன்னிச்சிருக்கோ ஆன மட்டும் சொல்லி பார்த்தார். இப்போ இந்த பெருச்சாளிகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த பழம்லாம் இங்கே இருக்கிறது நியாயமா? நியாயம் இல்லைல்ல. அதனால் அப்படி இந்த பழத்தெல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் அதை வழியாக பெரியவாளை தூக்கி போட்டா. இவன் மிரண்டு போய் இந்த டாக்டர் ஒரு ஜன்னல் பக்கத்தில், ஐயோ பெரியவா, ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில் நிறையா நரிக்குறவர்கள்லாம் இந்த பழத்தை பிடிச்சிருந்தா, காய்ச்சி பிடிச்சிட்டு இருந்தா. பார்த்து இவர் நின்னோடனே, ஓ இவர் தான் பழம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு, ஐயோ நான் வயத்தை ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி, நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமி, நல்லா இருப்பீங்க சாமி அப்படின்னு இவர் வாழ்த்திட்டாங்க அவங்க. இவர் திருப்பி இங்கே பெரியவாட்ட பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோ, இனிமேல் நான் பேச மாட்டேன் அழுதார். அப்புறம் தான் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணார். எப்போ கர்வம் போயிட்டதுனாலே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். ஓகே, இனிமேல் நல்லபடி ஆயிரு அப்படின்னு வாழ்த்தினார். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பழம் வாங்கினது இவருக்கு புத்தி பகட்டணுங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சார். அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க, அந்த பக்கம் நரிக்கிறவர்களாக நின்றுருக்காங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் பரம ரகசியம். மகாபரிவாசரணம்.